கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டும் இரட்சகருமாகிய இயேசு நாமத்தில் உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். பாட்டர்ஸ் அண்ட் பிரேயர்ஸ் ஃபெலோஷிப் சபையின் சார்பாக கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய தேவனாக கர்த்தர் எப்பொழுதும் நல்லவராய் நமக்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஜூலை மாதம் முதலாவது கர்த்தருடைய நாளிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த 4ஆம் தேதி கர்த்தரை நம்ம ஆராதிக்க முடியாது. கர்த்தர் நமக்கு பாராட்டின அநேக நன்மைகள் நமக்குள்ள இருக்கிறது. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஒவ்வொருவர் மீது நம்மை கொண்டு வந்திருக்கார். நன்றி செலுத்துவோம். இந்த வேளையில கூட நாம் ஒரு சிறிய ஒரு கோரஸை பாட போகிறோம். இயேசுவே ஆண்டவர் மரணத்தில் நின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். He is Lord, He is Lord. He is risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. இயேசுவே ஆண்டவர், நம்மை நடத்த வல்லவர். கர்த்தர் உண்மையாகவே பெரிய காரியம் செய்கிறவர். இந்த நாளில் மரணத்திலிருந்து உயிர் தெழுந்த தேவன் நமக்காக இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எடுத்துக்கொள்வோம் யாத்திராகமம் புத்தகம் 34ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 34 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதை கவனிக்கும்படி அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். Exodus chapter 34 verse 10. யாத்திராகமம் 34 10 பக்கம் 115 இருக்கிறது, பழைய ஏற்பாடு. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோரும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் தயவுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தின் பாதத்திலே வருகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும். பிதாவே எங்களோடு பேசும். பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையை பெற்றுத்தாரும். இது எங்கள் போஷியும். இந்த வார்த்தையை நாங்கள் ஆண்டவரை உணரத்தக்கதாக, ஆண்டவரே எங்களோடு ஆண்டவரை இடைப்படத்தக்கதாக எங்களுக்கு தாழ்த்தி ஒப்புக்கொண்டுக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுகிறாங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பு தேவ ஜனமே, இந்த யாத்திராகமம் புத்தகத்தில் சொல்லப்பட்டது, I make a covenant. நான் உனக்கு ஒரு உடன்படிக்கை நான் பண்ணுகிறேன். I make a covenant. ஒரு உடன்படிக்கை நான் பண்ணுகிறேன். இந்த உடன்படிக்கையை நீங்கள் இது கவனிப்பீர்களானால் உண்மையாக நம்ம வாழ்க்கையிலே கர்த்தர் செய்கிற ஒரு காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று பரிசுத்த வேதாகம் சொல்லி தருகிறது. இந்த முதல் வார்த்தையை பார்த்தோம்னா, அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். நல்லா கவனிங்க. இந்த கவர்னன்ட், உடன்படிக்கை என்பது நான் அநேக முறை சொல்லி இருக்கிறோம். உடன்படிக்கை என்பது ஒரு மனுஷனுக்கும் ஒரு மனுஷனை பண்ணுவாங்க, உடன்படிக்கை பண்ணுவார்கள். உடன்படிக்கை என்பது ஒரு யாராவது வியாபாரம் பண்ணுகிறார்கள் என்றால் வைத்துக் கொள்வோம். வியாபாரம் பண்ண போகிறார்கள் என்றால் என்ன பண்ணுவோம்? ஒரு உடன்படிக்கை, ஒரு MOU என்ன பண்ண, ஒரு பத்திரம் அடிப்பார்கள். அந்த பத்திரம் என்னவென்றால், நான் இந்த இவர் காசு நான் போடுறேன், இவர் காசு நீங்க போடுங்க என்று சொல்லுகிற ஒரு காரியம். அநேகர் பார்த்தோம்னா, ஒரு வீடு, புதிதாக ஒரு வீடு வாடகைக்கோ லீஸுக்கோ போகிறோம் என்றால் அந்த ஓனருக்கும் அது போகிற வாடகைக்காக ஒரு உடன்படிக்கை போடுவார்கள். ஒரு MOU பத்திரம். என்னவென்றால், இந்த இத்தனை வருடம் நாங்க இருப்பேன், இவ்வளவு பணம் நான் கொடுத்திருக்கிறேன், இதுக்கு நீங்கள் இத்தனை அங்கீகாரம், இதுக்கு நீங்க கொஞ்சம் தர வேண்டும் என்று இப்படியாக ஒரு உடன்படிக்கை என்பது உண்டு. அதே போலதான் யாராவது புதிதாக வேலைக்கு போகிறார் என்றாலும் கூட அங்க சொல்லுவாங்க, ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. நீ இந்த 3 வருடம் இத்தனை வருடங்கள் எங்களோடு வேலை செய்ய வேண்டும், நடுவில் நீ போக கூடாது என்று உடன்படிக்கை பண்ணுவார்கள். அன்பு தேவ ஜனமே, ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் காட்டிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு உடன்படிக்கை போடுகிறார்.
அந்த உடன்படிக்கை என்னவென்று பார்த்தோமானால், இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த 8ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்க வேண்டும். மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றார்கள். அன்பு தேவ ஜனமே, இதுல சொல்லப்பட்ட வார்த்தை பார்த்தோம்னா, மோசே கர்த்தரிடத்தில் பணிவாய் கேட்கிறான். ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். நீ எப்படிப்பட்டவர்? மன உருக்கம் உள்ளவர், மன துருகம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர். இந்த ஜனங்களை குறித்து சொல்றான், ஒரு பேர் வைக்கிறான். என்ன பேருங்க? வணங்கா கழுத்துள்ளவர்கள். ஏன் காரணம்? எகிப்து அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் மாட்டிக்கொண்டு அடிமையை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, விடுவிக்க யாரும் இல்லாமல் அவர்களுக்கு கொடுக்கிறதை சாப்பிட்டுக் கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த அடிமைத்தனத்தில் இருந்த இந்த ஜனங்களை கர்த்தர் மோசே ஒருவனை எழுப்பினார். இந்த ஜனங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனாகிய இவர் இந்த ஜனங்களை, நான் எகிப்தில் உங்களை என்ன பண்ண, கானான் தேசத்துக்கு அனுப்புவேன் என்று சொன்னார். ஆனா இவர்கள் பஞ்சத்தின் நிமித்தமாக எகிப்திலே அநேக ஆசீர்வாதங்கள் இருந்தது. யோசேப்பு நிமித்தமாக, அவரும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் சந்ததி, யாக்கோபுடைய மகன். யோசேப்பு நிமித்தமாக எகிப்து பேராசீர்வாதம் பெற்றிருந்தது. பஞ்ச காலத்தில் அங்கு எல்லாருக்கும் ஆகாரம் இருந்தது. அன்பு தேவ ஜனமே, இஸ்ரவேல் யாக்கோபின் யாக்கோபின் புதல்வர்கள், யோசேப்பின் சகோதரர்கள் முதலாவது இந்த எகிப்துக்கு வருகிறார்கள். ஆகாரத்திற்காக வருகிறார்கள். ஆகாரத்திற்காக வந்தவர்கள் இவர்கள் சகோதரர்களாக 11 குடும்பத்தார் வந்தாங்க. இவர்கள் பலுகி பெருகி பலுகி பெருகி பலுகி பெருகி லட்சக்கணக்கான ஜனமா மாறிட்டாங்க. எகிப்தியர்களை பார்த்தார்கள். நம்மை பார்க்கிற இவர்கள் பலனா இருக்கிறார்கள், நம்மை பார்க்கிற இவர்கள் நல்ல சக்தியா எல்லாத்திலும் பெருகிறார்கள் என்று சொல்லி அடிமைத்தனத்தில் ஆக்க வேண்டும் என்று இவர்கள் மீது எழுப்பினார்கள். இந்த ஜனத்தை தான் தேவனை கர்த்தர் மோசேயை கொண்டு விடுவித்து அழைத்துக் கொண்டு வருகிறார். அன்பானவர்களே, நடந்தது என்ன? இவர்கள் எங்களுக்கு அடிமைத்தனது வேண்டாம், நாங்க போகிறோம் என்று சொல்லி ஜாலியா கிளம்பினாங்க. ஆனா இவர்கள் வரும்போது அநேக வழிகளை கர்த்தர் அநேக அற்புதங்களை கண்டார்கள். ஆனாலும் இவர்கள் என்னது உள்ளத்துல, நான் எகிப்திலே இருந்தா எனக்கு வெள்ளம் போட்டு கிடைச்சிருக்கோம், வெங்காயம் கிடைச்சிருக்கோம், நான் நல்லாதான் இருந்திருப்பேன் என்று சொல்லி மறுபடியும் என்ன பண்ணாங்க? பழையது நினைத்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கூட படிப்பாங்க. அநேக முறை கர்த்தர் நமக்கு கொடுத்த நன்மைகள் எல்லாம் மறந்து விடுகிறோம். கர்த்தர் வாழ்க்கை செய்த அற்புதங்கள், அதிசயங்களை மறந்து விடுகிறோம். நாம் அநேக முறை நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், எனக்கு இது கிடைத்தால் போதுமே, நாங்க நல்லதா இருந்தேன், நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன். இப்ப என்ன ஆயிடுச்சு? அன்பு தேவ ஜனமே, கர்த்தரை தெரிந்து கொள்வது என்பது ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை முன்குறித்திருக்கிறார் என்றால் ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தருடைய மகனே மகளே என்று அழைத்திருக்கிறான் என்றால், நீ கர்த்தரை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறது ஒரு பெரிய பாக்கியம். உனக்கு புத்திர சுகாரத்தை கொடுத்திருக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல பார்க்கிறோம், மோசே அவன் தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு ஆண்டவர்கிட்ட மன்றாடுகிறான். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து ஆண்டவரை எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்று கேட்கும் போதுதான் தேவனை கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதற்கு கர்த்தர் சொல்ற அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். அன்பு தேவ ஜனமே, இன்று கர்த்தர் நமக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்கிறார். கர்த்தர் கூட நம்முடைய விலையேற பெற்ற பரிசுத்தமான ரத்தத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னவா இருக்கிறது? ரத்தமா இருக்கிறது. புது உடன்படிக்கை ரத்தம். கர்த்தர் யாராக உடன்படிக்கை செய்திருக்கிறார். நமக்குள்ள ஒரு உடன்படிக்கை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார்.
அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மையை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தவர், விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினவராய் நமக்காக ஜீவனையே கொடுத்து அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அன்பு சகோதரனே, இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்னவென்றால், பூமி எங்கும் பாருங்க, எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோரும் முன்பாக செய்வேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்கள் செய்திருக்கிறார். நினைத்து பார்த்தாரானால் நம்ம யோசித்து பார்க்க முடியாத அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். யோசித்து பாருங்க, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்க, கர்த்தர் வாழ்க்கை செய்த அற்புதங்களை நினைத்து பாருங்க. ஐயோ, எவ்வளவு பெரிய பாக்கியம்! நம்ம கர்த்தர் நமக்கு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு நினைத்து பார்த்தோமானால், என் வாழ்க்கையிலே நான் இருந்ததுனால அடிக்கடி நான் சொல்றது ஒரு காரியம் தான். நான் இன்னைக்கு பார்த்து நான் நிற்பது நிர்மூலம் ஆகாதிருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபையே. அவர் கிருபை இல்லாம நீங்க யாரும் வர முடியாதுங்க. நான் 100க்கு 100 சொல்லுகிறேன். அவருடைய கிருபை இல்லாம இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கணும். கர்த்தர் நமக்கு கொடுத்தது ஒரு பிச்சை தாங்க. நான் அதைதான் நம்புவேன். அடிக்கடி ஒவ்வொரு நாளும் நினைப்பேன், ஆண்டவரே, அதிகாலை நான் எழுந்திருக்கும் போது, ஆண்டவரே, நைட்ல தூங்கும் போது நம்ம எப்படி தூங்குறோம், என்ன நம்ம ஒண்ணுமே தெரியாது. பக்கத்துல யாரும் அடிச்சு போட்டா ஒண்ணு நமக்கு தெரியாது. பக்கத்துல யாரும் நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு தெரியாது. அவங்க உயிரோட இருக்கிறாங்க செத்தாங்களோ நமக்கு தெரியாது. அப்படி ஒரு மரண தூக்கம் நம்மளே இருப்போம். ஆனா நமக்கு தெரியாது, அதிகாலையில் கர்த்தர் நம்ம தட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எழுப்பி கேளுங்களேன். இன்னைக்கு நைட்டு சப்போஸ் நான் தூங்கிட்டேன், 12 மணி நேரம் கொஞ்சம் சிந்தனை அப்படியே அரை தூக்கத்துல இருப்பாங்க. இந்த 1 மணில இருந்து 3 மணி வரைக்கும் என்ன நினைச்சு கேட்டா தெரியவே தெரியாது, எனக்கு தெரியாது. நான் மறுபடியும் 4:50 4:45 தான் நான் எழுந்தேன். அப்பதான் எனக்கு அலாரம் அடிச்சோன்னு திருச்சி பிடிச்சி எழுந்துச்சேன். அப்பதான் நினைவு வந்தது. யோசித்து பாருங்க, அந்த 3 மணி நேரத்துல என்ன நடந்திருக்கும், என்ன ஆகியிருக்கும், ஒன்றுமே தெரியாது. ஆனால் கர்த்தர் நமக்கு போட்ட உடன்படிக்கை அதிகாலை நம்மை தட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, சொல்றாங்க அதிசயங்களை பாருங்க. இந்த எந்த ஜாதிகளுக்கும் பூமியில் எந்த செய்யப்படாத அதிசயம் உன் ஜனங்கள் எல்லாரும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்க பெரிய அதிகாரம் என்னவென்றால், நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவாருங்க. இதுதாங்க பெரிய அதிசயம், ஒரு நன்மை, அற்புதம். இது யாருக்கும் கிடைக்காது. கர்த்தர் நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். நான் பார்க்க 3 பேர் நாம் பார்க்க போகிறோம். 3 பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க போகிறோம். என்ன என்று பார்த்தோமானால், முதலாவது எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமம் புத்தகம். ஆதியாகமம் புத்தகம் 17ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 17 1-7 வரை நாம் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். நான் இதை அப்படியாக நான் வாசித்துக் கொண்டு போகிறேன். இதை நீங்க கவனிக்கும்படி கேட்டுக்கொள்ள. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1-7. Genesis chapter 17 verse 1-7. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறது 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா. முதலாவது கர்த்தர் நம்ம உடன்படிக்கை செய்கிறார், நித்திய உடன்படிக்கை. நான் 3 உடன்படிக்கை பற்றி சொல்ல போகிறேன். முதலாவது நித்திய உடன்படிக்கை, 2வது சமாதானத்தின் உடன்படிக்கை, 3வது ஆண்டவர் திடப்படுத்தின உடன்படிக்கை. 3 உடன்படிக்கை குறித்து நாம் பேச போகிறோம். முதலாவது சொல்லப்பட்ட வார்த்தை நல்லா கவனிக்கும். என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கை ஸ்தாபிப்பேன். இது யாரிடம் கர்த்தர் சொன்னார் என்று பார்த்தோம்னால், அவர் ஆபிரகாம் முன்பாக சொல்லுகிறார். ஆபிரகாம் மாற்றுகிற இடம் இந்த இடம் தான். இந்த இடத்துல பார்க்கும் என்னவென்று பார்த்தோம்னா, 3வது வசனம் 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உன் வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் ஒரு நித்திய உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்றால், உன் வாழ்க்கையிலே முதலாவது இருக்க வேண்டிய குணாதிசயம் உத்தமம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். தேவனை கர்த்தர் அவர் பார்த்து சொல்கிறார், நீ உத்தமனாயிரு. அது மாத்திரமல்ல, தேவன் தம்முடைய குணாதிசயம் சொல்றார். அவர் யார் என்றால், சர்வ வல்லமையுள்ள தேவன்.
அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்லுகிறார் முதலாவது வார்த்தையிலே, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அடுத்ததாக சொல்லுகிறார், நான் உனக்கும் எனக்கும் நடுவாக உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். என்னவென்றால், நான் உன்னை திரளாக பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. இன்று கர்த்தருடைய பிள்ளைகள் திரளாய் பெருகி இருக்கிறோம். ஆபிரகாம் சந்ததி தாங்க நாமும். சகையு அவன் பாவியான மனுஷன் எல்லாரும் பேர் பெற்றவன். அவன் சகையு ஆண்டவர் அழைக்கும் போது அவன் கர்த்தருடைய மகன், கர்த்தருடைய வீட்டார் கிடையாது. அவன் சகையுவை ஆண்டவர் அழைக்கும் போது சகையுவை இறங்கி வா, உன் வீட்டுக்கு என்று ரட்சிப்பு வந்தது, நீயும் ஆபிரகாமின் குமாரனா எனப்படுவாய். அல்லேலூயா. அதே போலதான் நம்மையும் கர்த்தர் ஆபிரகாமின், ஈசாக்கு, யாக்கோபின் சந்ததியில் நம்மை சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசம் சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. நாமும் ஆபிரகாமின் சந்ததியில் இருக்கிறோம். இங்க சொல்லப்பட்ட அந்த உடன்படிக்கைக்கு நாமும் பாத்திரவான்களாக இருக்கிறோம். இதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு பாருங்க, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்ப ஆபிரகாம் தொடர்ந்து வாசிக்கிறேன். ஆபிரகாம் தொடர்ந்து முகப்பிரவேசம் பண்ணுகிறான். அவன் சொல்ற, நான் உன்னோட பண்ணுகிறேன் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமுக்கு கொடுத்தப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்றால், நீ திரளான ஜனங்களுக்கு தகப்பனாவாய். தேவனுடைய கர்த்தர் இந்த சிலாக்கியத்தை ஆதாமுக்கு கொடுக்கவில்லை, ஆதாமுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கவில்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு பெரிய பேழை கட்டின நோவாவுக்கு கொடுக்கவில்லை. ஆனால் கர்த்தர் யாருக்கு கொடுத்தாங்க? கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆபிரகாமுக்கு சந்திக்கிறார். ஆபிரகாம் பெரிய பொம்மைகளை செய்கிறார். அவனை கர்த்தர் என்ன பண்றாரு? அவனை கண்டு அவனை விடுவிக்கிறார், அவன் பிரித்து எடுக்கிறார். நல்லா அவனுக்கு புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் ஒருத்தரை முன்குறித்தார். ஆனால் அவன் வாழ்க்கையில் முதலாவது ஏற்படுற ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? பழையவைகள் எல்லாம், சத்தமா சொல்ல, பழையவைகள் எல்லாம் எல்லாம் புதிதாயின. நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒருத்தனை பொல்லாத பாவத்திலோ, சாபத்திலோ, அக்கிரமத்திலோ, கொலையிலோ, கொள்ளையிலோ, ஏதோ ஒரு பெரிய பாவத்தில் இருக்கிறவனை விடுவிக்கிறார், கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து விடுவிக்கிறார் என்றால், முதலாவது விட்டுனா கரைப்போது பழைய வாழ்க்கையில் என்ன பண்ற ஒன்றாய் போய்விடுகிறார். கெட்ட பழக்கம் போய்விடும். குடிக்கு அடிமைத்தானோ, விபச்சாரம், வேசித்தானோ, பொய் கூறுதல், பொறாமை, பாவ விகாரம், இவைகள் எல்லாம் என்ன பண்ணுமா? ஒழிந்து போயிடும். எல்லாமே ஆயிடும், புதிதாய் மாறிடும். என்ன மாறிடும்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சை அடக்கம், கர்த்தர் இருக்கிற விசுவாசம், இதுவைகள் என்ன பண்ணும்? வந்துவிடும். இதுதான் கர்த்தர் பிள்ளைகளுக்கும் நமக்குள்ள வித்தியாசம். முதலாவது கர்த்தர் பிள்ளை பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிடும், எல்லாம் புதிதாயிடும். கர்த்தர் பிரித்தெடுத்து விடுவார். இதைத்தான் நீங்க பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவன் என்ன பண்றாரு? ஆபிரகாமை பிரித்தெடுக்கிறார். பிரித்தெடுத்து ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறார், நீ என்ன பண்ண? நீ உன் தகப்பனையும் தாயும் என்ன பண்ண? நீ உன் தேசத்தை எல்லாவற்றையும் விட்டு வா. அப்படி என்றால் என்ன? அடிமைத்தனத்திலிருந்து நீ வா, பாவத்திலிருந்து வெளியே வா. ஆண்டு ஒரு வார்த்தையை எல்லாருக்குமே தெரிந்த வார்த்தை, அடிக்கடி நான் சொல்லுற வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். அப்போ தேவன் உனக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெரிய சமாதானம், பெரிய சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்றால், முதலாவது நம்ம சேர்ந்து பண்ண விட்டு வர வேண்டும், விட்டு வர வேண்டும். இதைதான் கர்த்தர் விரும்புகிறார். என்னிடத்தில் வாருங்கள். ஆபிரகாமை அழைத்தார், ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், அப்படியே விட்டு வந்தான். இந்த வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம், கவனிங்கள். சொல்றாரு, என் ஜாதி, நீ திரளான ஜாதிகளை தகப்பனாவாய். 5ஆம் வசனம் சொல்கிறது, இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதி தகப்பனாக ஏற்படுத்தபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க,
அவன் கர்த்தர் பேரை மாற்றி விட்டார். அது மாத்திரமல்ல, இந்த 7ஆம் வசனம் சொல்லுகிற 6ஆம் வசனத்துல உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். கர்த்தர் அநேக ராஜாக்கள் எழுப்பேன். ஆபிரகாம் சந்ததியில் இருந்து பாருங்க. முதலாவது ஆக்சுவலி ராஜான்னு பார்க்க போனா யார் தெரியுதுங்களா? யோசேப்பு தான். ஏன் பார்த்தோம்னா பார்வோனுக்கு அடுத்தபடியாக யோசேப்பு தான் இருந்தார். யோசேப்புக்கு அப்படி ஒரு அதிகாரம் இருந்தது. அவன் ராஜா சொல்றான், நான் ராஜா தான், நான் ராஜா. ஆனா நான் ஒன்றும் முத்திரை மோதுமே, நான் சைமன் தான் பண்ணுவேன். ஆனா நாட்டை யார் ஆள போறது? நீதான் ஆள போகிறார். நான் எல்லாருக்கும் கர்த்தர் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி. ஏன் என்றால் யோசேப்பு ஆளுகை செய்வதற்கு காரணம் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அல்லேலூயா. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். கர்த்தர் யோசேப்பு விலகவில்லை. யோசேப்பு எங்கெல்லாம் அப்படிதான் அங்கே இருந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். நம்ம எங்கெல்லாம் விழுந்துள்ளோமோ கர்த்தர் நம்மோடு இருப்பார். நம்ம பள்ளத்தில் இருக்கிறப்ப நம்ம வாழ்க்கை தள்ளப்பட்டு இருக்கலாம், கைவிடப்பட்ட நிலைமை போல இருக்கலாம். கையில எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, எனக்கு அனாதை போல இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லையே, என்னோட பேச யாருமே இல்லையே, எனக்கு அன்பு கூற யாருமே இல்லையே, எனக்கு வருமானம் இல்லையே, நான் கைவிடப்பட்டு இருக்கிறேன்னு நம்ம தான் கைவிடப்பட்டோம் யாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நம்மை விட்டு விலகாதவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு விலகாதவராய், நம்மை கைவிடாதவராய், எப்பொழுது நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, நம் ஆண்டவர் பரிசுத்தர். அவர் பாவத்தை தான் வெறுக்கிறார், பாவ காரியங்களை வெறுக்கிறார். ஆனால் பாவியான என்னையும் அவர் நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவியான மனுஷன் அவர் நேசிக்கிறார். இதனால்தான் யோசேப்பு முதலாவது ராஜாவாக இருந்தான். அதுக்கு சந்ததியில் தான் வருகிறார்கள். பெரிய சவுலாக இருக்கிறார். சவுலுக்கு அடுத்ததுக்கு நிரந்தரமான ஒரு ராஜ்யபாரத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார், தாவீது. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது வம்சத்தில் பேர் ராஜாக்கள் எழும்புகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தாவீதின் கோத்திரத்தில் தான் வருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பெரிய ஜாதியாக சொல்றாரு. அந்த கடைசியாக தான் முக்கியமானது. அப்பதான் சொல்றாரு, உனக்கும் எனக்கும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே, சத்தமா சொல்லுங்க எல்லாரும், என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நித்திய உடன்படிக்கையாய் கர்த்தர் ஸ்தாபித்திருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்கள். உத்தமனாய் இருந்து சொன்னாங்க. அவன் உத்தமனாய் இருக்கல. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உத்தமமான வாழ்கிற வாழ்க்கைக்கு அவர் நித்திய உடன்படிக்கை தகுந்த தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறோம். சமாதானத்தின் உடன்படிக்கை கர்த்தர் ஏற்படுத்த போகிறது. சமாதானத்தின் உடன்படிக்கை எடுத்துக்கொள்வோம். என்னாகமம் புத்தகம், நம் என்னாகமம் புத்தகம் 25ஆம் அதிகாரம் நாம் 1 முதல் 13 வரை பார்க்க போகிறோம். அதில் இருக்கிறது பக்கம் 204 பக்கத்தில் நம்பர்ஸ் சாப்டர் 25 வெர்ஸ் 12 வசனத்தில் நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். என்னாகமம் 25:12. ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளிடுகிறேன். அல்லேலூயா. சமாதானத்தின் உடன்படிக்கை கட்டளிடுகிறேன். கர்த்தர் நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவ ஜனமே, இந்த இடத்துல நாம் யாரை பார்க்க போறோம் என்றால், எல்லாரும் கவனிங்க பிளீஸ். பிணைக்காசு பத்தி நாம் பார்க்க போகிறோம். இந்த பிணைக்காசுடைய வாழ்க்கையை பத்தி பார்க்க போகிறோம். இது என்ன பிணைக்காசு வாழ்க்கையில என்னங்க, அப்படி எப்படி அவர் கத்து சமாதான உடன்படிக்கை செய்யலாம் என்று பார்த்தோம்னா,
அவன் கர்த்தர்க்கென்று வைராக்கியம் கொண்டவனாக இருந்தான். இந்த புத்தகத்தை நீங்க வீட்டுல போயிட்டு புலவரை வாசித்து பாருங்கள். இந்த இடத்துல என்ன நடக்குது என்று சொல்லுவோம்னால், கர்த்தருடைய இஸ்ரவேல் ஜனம் கர்த்தர் வந்து சீத்திமிலே தங்கி இருக்கிறார்கள். சீத்திமில ஊரிலே தங்கியிருக்கிறார். சுருக்கமாக சொல்லுகிறேன், சீத்திமில ஊரிலே தங்கி இருக்கிறார்கள். இவர்கள் அந்த ஊரிலே தங்கி இருக்கும் போது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீ வந்து இப்படிதான் நடக்க வேண்டும் அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். பாருங்க, நம்ம வீட்டுல கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், அநேக கதை சொல்லி தருகிறோம். என்ன பாருங்க, நீ வந்து பாருங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு நம்ம சொல்லி தர மாட்டோம். நீ இப்படிதான் நடக்க வேண்டும் என்று ஒழுக்கத்தை சொல்லி தருகிறோம். பாருங்க, நீ யாரோடு சேர வேண்டும், யாரோடு பழகக்கூடாது, எப்படிப்பட்ட ஜனத்துடன் இருக்க வேண்டும், எப்படிலாம் நல்ல பழக்கம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும், எப்படி நீ படிக்க வேண்டும், என்ன வேலை செய்ய வேண்டும், நீ எப்படி ட்ரெஸ் போட வேண்டும், நீ எப்படி பேச வேண்டும், எப்படி ஆகாரம் எடுத்து சாப்பிட வேண்டும், எல்லாவற்றையும் நம்ம பிள்ளைகளுக்கு நாம கற்று தருகிறோம். நன்மையை நம்ம சொல்லி தருகிறோம். உதாரணத்துக்கு நம்ம பிள்ளைகள் வந்து பொல்லாத வழியிலே, பாவமான காரியத்திலே, நம்ம விரும்பத்தகாத காரியங்கள், நம்ம வந்து அந்த காரியம் வந்து நம்ம அருவருக்கிற காரியம், நம்ம பிடிக்காத காரியம், துன்மார்க்கமான காரியம், இந்த காரியங்களை நம்ம பிள்ளைகள் ஈடுபடுவார்களானால் நம்ம என்ன பண்ணுவோம், கைத்தட்டி சந்தோஷமா படுவோம். நம்ம வெறுப்பு வரும், பிள்ளைகள் மேல வெறுப்பு வரும். நம்ம வீட்டிலே ஒரு 10 பிள்ளைங்க இருக்காங்க வச்சுங்க. நம்ம ஒரு குடும்பத்துல 10 நல்ல ஆண் பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதுல வந்து எல்லா பிள்ளைகளும் நல்லவங்களா இருக்கிறாங்க. 8 பிள்ளைகள் நல்ல பிள்ளைங்களா இருக்காங்க. இல்ல 2 பிள்ளைங்க வந்து ஒரு பிள்ளைங்க ரொம்ப துன்மார்க்கமாய் பொல்லாத வழியை, அவதூறான வழி, கட்ட வழி, குடும்பத்தை பேரை கெடுக்கிற வழி, தாய் தகப்பன் பேரை கெடுக்கிற வழியில போகுதுன்னு வைங்க. இந்த 8 பிள்ளைங்க விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாங்களா? அவன் யாரா இருந்தாலும் சரி, மூத்தவனும் சரி, இளவனா இருந்தாலும் சரி, யாரா ஒருத்தனாவது என்ன பண்றோம், ஏன்டா என் தகப்பன் பேச்ச பேரை கெடுக்கிற, என் குடும்பத்தை வருமா பேச்சை கெடுக்கிற, நம்மளோட குடும்பத்தினுடைய பெயரே கெட்டு போகுது, நீ ஏன்னா துன்மார்க்கமா இருக்க அப்படின்ட்டு யாராவது ஒருத்தர் எழுந்து போய் அடிப்பானோ அடிக்க மாட்டான சொல்லுங்க. உலக பிரகாரமா கேக்குற, நடக்குமா நடக்காதா? கண்டிப்பா நடக்கும். நீ ஏன் துன்மார்க்கமா இருக்கிற, ஏன் உங்க குடும்பத்தை பேரை கெடுக்கிற? அன்பானவர்களே, இந்த இடத்துல கர்த்தர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை நீ உடன்படிக்கை கொடுத்திருக்கிறார். நீ எதை சாப்பிடக்கூடாது, நீ எதை செய்யக்கூடாது, நீ எதெல்லாம் நீ போய் தொடக்கூடாது, நீ எதெல்லாம் செய்ய, இப்படிதான் நடந்து கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆனால் இங்க நடக்கிற காரியத்தை பார்த்தோமானால் இந்த இடத்துல நாங்க சொல்லப்பட்டது பாருங்க, நான் வாசிக்கிறேன் சுருக்கமாக அப்படி வாசிக்கொண்டு நம்ம போவோம். இஸ்ரவேல் சீத்தியிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமார்த்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அன்பான தேவ ஜனமே, எல்லாரும் கொஞ்சம் பாருங்க, கர்த்தருக்கு வந்து அருவருப்பான காரியங்களில் இதுவும் ஒன்று. என்னதுங்க? வேசித்தனம். அநேக வாலிப பிள்ளைகள் இருக்கிறீர்கள். வாலிப பிள்ளைகள்லாம் வந்து பெற்றோர் தாய் தகப்பன் கூட நமக்கு எச்சரித்து சொல்ல மாட்டாங்க, ஆனா கர்த்தர் நமக்கு எச்சரித்து சொல்லுவார். இந்த வார்த்தை உங்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கும் சேர்த்துதான். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கற்குல பட்டயம், கேட்கிறவனே வெட்டும், பேசுகிறவனையா வெட்டும். வெட்டுனா வந்து உயிரை இருதயத்தை வெட்டுங்க வார்த்தை. அப்போ நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அப்போ கர்த்தருக்கு அருவருப்பான வேசித்தனத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் ஈடுபட்டார்கள். அவர் செய்த பாவங்கள் என்ன பார்த்தோம்னால், அவர் தங்கள் தேவர்கிட்ட பலிகளை விருந்தும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படியாக பாவம் அவர் பணிந்து கொண்டது நிமித்தமாய் பாருங்க, கர்த்தர் அவங்க என்ன பண்றாரு, 3ஆம் வசனம், இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. நம்ம வந்து வீட்டுல தகப்பன் இருக்கிறாரு, தாய் இருக்கிறாங்க, தாத்தா பாட்டி இருக்கிறாங்க. பிள்ளைகள் வந்து தவறு செய்தால் பெற்றோருக்கு என்ன வரும்? என்னங்க சத்தமா சொல்லுங்க. யாருக்கு வராதா? எனக்கு வருங்க, கண்டிப்பா வரும். யாருக்கும் என்ன வரும்? கோபம் வரும். இதே போலதான் நம்முடைய பரமபிதா, எல்லோருக்கும் பரலோக பிதாவாகிய தேவன் வேதம் சொல்கிறது, இஸ்ரவேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. கர்த்தர் கோபம் உண்டா? இதை பார்த்து அப்படியே படிச்சுட்டு வந்து பார்த்தோம்.
அவங்க வந்து கர்த்தர் அவங்களுக்கு கோபப்பட்டனால வந்து கர்த்தர் மோசே நோக்கி கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேல் நீங்கும்படி நீ ஜனங்களை என்ன பண்ணுங்க வசனம் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சமூகத்தில் தூக்கி போடும்படி செய்ய என்றார். கர்த்தர் ஒன்று சொல்லிட்டாரு. நம்ம கூட சொல்லுவோம் தெரியுமா, பாருங்க கர்த்தருடையதான். அப்ப அதைதான் நம்ம செய்யறோம். கர்த்தர் பிள்ளைங்க நம்ம வீட்டுல துரோகம் அநியாயம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, இது சொல்லி அடிச்சு பார்ப்போம். முதல்ல என்ன பண்ணுவாங்க, அடிச்சு பார்ப்போம், நல்லா திட்டி பார்ப்போம். முதல்ல அன்பா சொல்லி பார்ப்போம். அன்பா சொல்லி பார்ப்போம், கீழ்படிலையா. அடுத்தது திட்டி பார்ப்போம், அதுக்கும் கீழ்படிலையா. எடுத்து அடிச்சு பார்ப்போம், அதுக்கும் கீழ்படிலையா. போலீஸ்ல புடிச்சு கொடுப்போம், அதுக்கும் கீழ்படிலையா. லாஸ்ட் என்ன பண்ணுவோம், எல்லாருமே என்ன செய்வோம், கையதான் கழுவோம். இது எக்கடாவது கெட்டு போகட்டும், ஊரெல்லாம் அடிபட்டு சாகட்டும், இது என்ன வேணா ஆகட்டும். இதே நிலைமை தான் கர்த்தர் சொன்னாங்க, என்ன பண்ண, நீ தூக்கி போடு. உனக்கு பாருங்க, இது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்வான். நம்ம எவ்வளவு கர்த்தருக்கு உண்மையாய் உத்தமமாய் கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருக்கும் அவ்வளவு நேரம் கர்த்தர் நம்மோடு அன்பாய்ப்பார். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நீதிமொழிகள் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் பண்ண மாட்டான். சத்தமா சொல்லுங்க, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதுக்கு ஒரு அதிகம் ஒரு சான்ஸ் கொடுத்துக்கிறார். என்னது, அதை அறிக்கை செய்து, அறிக்கை செய்து மாத்திரமல்ல, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ கர்த்தர் இரக்கம் பெறுவான். கர்த்தர் மகா கோபம் பண்ணான். இவங்க எவ்வளவு சான்ஸ் கொடுத்தாங்க, அறிக்கையும் பண்ணல, விடவும் இல்லை. அவங்க அடிச்சு அப்பாங்க, அவங்களுக்கு பயங்கரமான பாவத்தில் இருந்தாங்க. இங்க வசனத்தை யாரோ ஒருத்தர் வாசியுங்கள், சத்தமாக வாசிங்க. 7ஆம் வசனம் வாசியுங்கள். இருங்க சிஸ்டர், நல்லா பாருங்க. அவனை வந்து சொல்லுகிற ஆண்டவர் இஸ்ரவேல் நியாயாதிபதி நோக்கி, நீங்கள் அவர் பாகால் பெயரை பற்றி கொண்டதால் மனிதனை கொன்று போடுங்கள். அவன் சொல்லிட்டாங்க, கொன்று போடுங்கள் சொல்லிட்டாங்க. அந்த வார்த்தைகளை கொன்று போடுங்க சொல்லிட்டாங்க. 6ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது மோசேயும் ஆசாரிப்பு கூடார வாசல் முன்பாக, நல்லா கவனிங்க, அவன் அழுது கொண்டு இருக்கிறான். ஆசாரிப்பு கூட முன்னாடி, ஆண்டவரே இப்படி எங்களை கைவிட்டுட்டீங்களே, முன்கோபம், நீங்க கோபம் கொண்டுட்டீங்களே, மூர்க்கமாயிட்டீங்களா ஆண்டவரே, நாங்க என்ன செய்வோம் ஏசப்பா அப்படி அவன் கதறிக்கிட்டு அழுது கொண்டு இருக்கிறான். அங்கேயே ஒருத்தன் என்ன பண்றான் கவனிங்க, அழுது கொண்டு நிற்கையில் அவர் கண்ணுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியான ஸ்திரியை தன் சகோதரர்கள் அழைத்து கொண்டு வந்தான். பாருங்க, அவன் கர்த்தர் சமுத்திரம் நின்று அழுதுகிட்டு இருக்கிறான். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நம்மளே இங்க சபையார் எல்லாம் கூடி கர்த்தர் சமூகத்துல, ஆண்டவரே எங்க தேசத்துக்கு இறங்கும் ஐயா, எங்க தேசத்தை கண்ணோக்கி பாருங்க, உங்களுடைய கோபம் கொஞ்சம் முடியிட்டாண்டவரே, எங்க ஜனங்கள் எல்லாம் அழுது கொண்டு இருக்கிறாங்களே, இந்த குரான அழுது கொண்டு இருக்கிறோம்னு வைங்க. எவனாவும் ஒருத்தன் இங்க வந்து நம்மளுடைய ஒருத்தன் அவன் பொல்லாங்கு தேவனுக்கு விரோதமா செய்தான்னு வைங்கள, நம்மளா வந்து பா இப்படி செய்யாதப்பா கெஞ்சிக்கிட்டா இருப்போம். எவனா ஒருத்தர் நல்லா வாங்குவான்னு வாங்க, கண்டிப்பா நாமா சும்மா இருக்க மாட்டோம். கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை நாங்கள் அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், அழுது கதறி கொண்டிருக்கிறோம் தேசத்திற்காக. நீங்க பொல்லாங்கு செய்கிறீ என்று நமக்கும் கோபம் வரணும். இங்க அதுதான் நடக்குது. வாசிங்க சிஸ்டர். அது ஆசரனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலியாசின் மகனாகிய நல்ல கவனிக்க, பினேகாஸ் கண்ட போது நடு சபையில் எழுந்து ஒரு ஈட்டி தன் கையில் எடுத்து இஸ்ரவேலாகிய அந்த மனிதனையும் வேசித்தனம் பண்ணுகிற அந்த அறையில போய் அவன் பின்னால போய் வயிற்றிலும் ஈட்டினால் அவன் வயிறு உருவி போகத்தக்கதாக
குத்தி போட்டான். அன்பானவர்களே, பிணைக்காசு கர்த்தருக்கு வைராக்கியம் கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வைராக்கியம் இருக்க வேண்டும், உத்தமம் இருக்க வேண்டும், வைராக்கியம் இருக்க வேண்டும். உத்தமத்தோடு இருந்த தேவனுக்கு நித்திய உடன்படிக்கை செய்தார். வைராக்கியம் கொண்ட பிணைக்காசுக்கு கர்த்தர் கொடுத்தது சமாதானத்தின் உடன்படிக்கை. வாசிப்போம், கீழே பாருங்க. அவன் இருவரையும் பாருங்க, அவன் குற்றி போட்டான். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நல்லா கவனிங்க. அப்பொழுது என்ன நடந்தது? இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. போதுங்க, இந்த வாதையினால செத்தவங்க 24,000 பேர். நம்ம கூட கதறு. அநேகருக்கு ஒரு கேள்விக்குறி. எத்தனை சபையில ஜெபிக்கிறாங்க, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கதறி அழுகிறார்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் கதறி அழுகிறார்கள். தேசமெங்கும் ஏன் இந்த கொரோனா வைரஸ், ஏன் இத்தனை மரணங்கள்? சில பேர் ஏன் மறிக்கிறது தெரியாம மறிக்கலாம். ஏன் மறித்தேன் தெரியாமலே மறித்துக் கொண்டது. குடும்பத்தை பார்க்கவில்லை, கணவன் மனைவி பார்க்க, மனைவி கணவனை பார்க்கல, பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்க்கவில்லை, பிள்ளைகள் பெற்றோரை பார்க்கவில்லை, தாய் தகப்பனை பார்க்கவில்லை. அறியாமலே ஒரு மரணம். ஏன் ஏன்? இன்னும் நாம் செய்த தவறுகள் என்ன? கர்த்தருக்கு விரோதமாக நாம் செய்த பாவங்கள் என்ன? கர்த்தருக்கு விரோதமாக நாம் செய்த அநியாயங்கள் என்ன? அன்பு தேவ ஜனமே, கர்த்தரை பார்த்து நாம் கதற வேண்டும். கர்த்தரை பார்த்து கதறி அழ வேண்டும். நாம் பாவங்களை அறிக்கை பண்ண வேண்டும். அறிக்கை பண்ணுவது மாத்திரமல்ல, நம்ம பாவத்தை விட்டுவிட வேண்டும். ஒரு பிணைக்காசு எழுந்திருப்பான் நமக்காக. ஒரு பிணைக்காசு எடுத்து இந்த பாவ காத்துக்கத்தல் ஈட்டி எடுத்து அவன் குத்தி உருவ குத்தி கொண்டு போடுவான். அப்பொழுது வாதை நின்றது. பரிசுத்த வேதாகமத்திலே எல்லாவற்றிலும் பதில் உண்டுங்க, எல்லாவற்றிலும் பதில் உண்டு. எல்லா இடத்துல பார்க்கிறோம். அவன் சொல்லப்பட்ட வாதை நின்றது. 24 பேர் அந்த வாதைக்காக மரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்லுகிறார், நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாகாதபடிக்கு ஆசாரிய ஆரோனின் குமாரனாக எலெயாசாரின் மகன் பிணைக்காஸ் என் நிமித்தம். நல்லா பாருங்க அந்த வசனத்தை. கர்த்தர் சொல்ற வார்த்தைங்க அது. என் நிமித்தமாக அவன் சொல்ற, ஆண்டவர் சொல்றாரு, இது தேவன் சொல்ற வார்த்தை. என் நிமித்தம் அவன் செய்த காரியம் பாருங்க. அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பதினால் இஸ்ரவேல் புத்திரர்கள் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். ஒரு பிணைக்காசுங்க, ஒரே ஒரு பிணைக்காசு. இந்த வாதைக்கு விரோதமாக எழுந்தாங்க. சபை நடுவில் எழுந்தான், ஈட்டி எடுத்தான், இருவரையும் குத்தி கொன்று போட்டான். அது எல்லாருக்கும் பயங்கரமா இருந்தது. அவர் சொன்னார் பார்த்தீங்கன்னா, முதல் வசனத்துல வாஸ்தவம் இல்லையே, உன்னோட கூட நான் இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். முதல் வசனத்தை மறந்துடாதீங்க. முதலாவது, நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாம் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். ஆபிரகாம் செய்ததை கர்த்தர் எல்லாம் பார்த்தார்கள். இந்த பிணைக்காசு செய்ததை ஜனங்கள் பார்த்தார்கள். நின்றது, வாதை நின்றது. கர்த்தரே பாருங்க, அவன் பக்தி வைராக்கியம் கொண்டவன். ஆண்டவர் கொடுத்த பெரிய வார்த்தை பாருங்க, அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பதினால. அப்போ நமக்கு உத்தமமும் இருக்கணும், பக்தி வைராக்கியம் இருக்கணும். அப்போதான் ஆண்டவர் சொல்ற 12ஆம் வசனத்துல, ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தை உடன்படிக்கை கட்டளையிடுகிறேன். அது ஜனங்களுக்கு சொல்லுங்க, நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் எப்போதும் ஒருவரா ஆசை நிறைவு கூறுகிறவர். அவனுக்கு வசனத்துல சொல்றது, அவனுக்கு ஏன் சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கும் இந்த வைத்திருக்கிறார். மூன்றாவதாக நாம் முடிக்க போகிறோம், எடுத்து வாசிக்க போகிறோம். லேவியராகும் புத்தகம், லேவியராகும் புத்தகம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். லேவியராகும் 26 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 9ஆவது வசனத்தை
162 பக்கம் இருக்கிறது. பழைய ஏற்பாடு தான். லேவியராகமம் 26:9. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களுடைய என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். கன்ஃபார்ம் கவர்னன்ட். ஆண்டவர் நித்திய உடன்படிக்கை, சமாதான உடன்படிக்கை, அப்புறம் அங்க திடப்படுத்தின உடன்படிக்கை உன் வாழ்க்கையை திடப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல பார்த்தோமானால் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பேசப்பட்ட ஒரு உடன்படிக்கை. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் 26ஆம் அதிகாரத்தில் அப்படி கடைசியிலிருந்து நம்ம பார்த்தோம்னா அன்பானவர்களே 1ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன செய்யக்கூடாது என்று கிளியராக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கர்த்தருடைய பிள்ளை எதை செய்யக்கூடாது, இதை யாராவது ஒருத்தர் 1ஆம் வசனத்தை வாசிங்கள். நீங்கள் உங்களுக்கு நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆமென். அடுத்ததாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். நம்ம எப்படி இருக்கணும்? உத்தமமா இருக்க வேண்டும். இரண்டாவது கர்த்தருக்கு பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும். மூன்றாவது பயபக்தியாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். எதை நான் செய்யக்கூடாது, எதை நான் செய்யக்கூடாது. இந்த இடத்துல சொல்லப்பட்டது 5 விதமான காரியங்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 5 விதமான காரியங்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, 1, இதை யாரெல்லாம் என்னென்ன செய்யக்கூடாதுங்க. நான் மறுபடியும் அதை நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் செய்யாத பொறுத்து தேசத்தை வைக்காமல் இருப்பீர்கள், தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாக கர்த்தர். என் ஓய்வு நாட்களை என்ன பண்ணோம்? நீங்க ஆசரித்து. இன்று அநேகருடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா, அதாவது அநேகர் இந்த ஓய்வு நாளை குறித்து எவ்வளவு பேசுவாங்க. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும், கர்த்தர் முக்கியத்துவம் கொடுக்க. ஆனால் தேசம் நடந்த இந்த காரியங்களை பார்க்கும்போது நம்ம ஒன்றும் செய்ய முடியவில்லை. தேசத்திற்கு, அரசாங்கத்திற்கு நம்ம ஒத்துப்பாக்க வேண்டும். கர்த்தர் வீட்டில் கூட முடியவில்லை, ஓய்வு நாளை அனுசரிக்க முடியவில்லை, எத்தனையோ. ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது, ஓய்வு நாள் என்ன பண்ணுவீங்க? அனுசரிக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. ஆனா நம்ம என்ன பண்றோம்? பக்தி பாருங்க, என் ஓய்வு நாள் ஆசிரியத்தை என் பரிசுத்த சுத்தத்தை குறித்து பயபக்தியாக இருப்பாக நான் கர்த்தர். இது கர்த்தர் சொன்ன வார்த்தைங்க, மோசே சொன்ன வார்த்தை இல்ல, யோசுவா அப்படி சொன்ன வார்த்தை இல்ல. இது கர்த்தரே சொன்ன வார்த்தை. நீங்க அனுசரிப்படாங்க, அப்படிதான் சொல்றாங்க. நீங்க கட்டளைப்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அப்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியுள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். அப்போ கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால், கர்த்தருக்கு நம்ம பயபக்தியாய், நம்ம கர்த்தருக்கு, கர்த்தருடைய பிள்ளைகள் நாம ஓய்வு நாளை அனுசரித்து ஆசரித்து போவோமானால், தேசத்துல நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா, ஆண்டவரே இதெல்லாம் செய்யுங்க. அந்த வசனம் அழகா சொல்லுகிறது. அதை வாசிங்க யாரோ ஒருத்தர். என் ஓய்வு நாள் இல்ல, அது கீழங்க 3வது நான் ஏற்ற காலத்தில் பாருங்க. அப்ப மழை பெய்யப்படுவது யாருங்க? கர்த்தர் தாங்க. அதுல ஏற்ற காலத்தில் மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியுள்ள மரங்கள் தன் கனிகளையும் கொடுக்கும், பறிக்கும் காலம் வரைக்கும் நீ உங்க அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்க தேசத்தில் சுகமாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும்.
கர்த்தர் பாருங்க நம்ம கொடுத்தது, அவர் சொல்ற நீங்க சுகமாய் குடியிருக்கும்படியாக நான் செய்வேன், தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள், துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன், பட்டை உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. இன்னைக்கு துஷ்ட மிருகமாகிய இந்த கொரோனா வைரஸ் உலாவிக்கொண்டு கர்த்தர் அது இல்லாமல் அதமாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நினைத்தால் தடைப்படுவது யார்? கர்த்தர் இந்த நாளிலே கூட நமத்திலே வந்து பெரிய காரியங்கள் செய்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சொல்லுகிறார். அன்பு தேவ ஜனமே, இதுல இருந்து பாருங்க, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால், உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவங்க உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்கள் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்கள் 100 பேர் 16 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். நாம் கதறி ஜெபிக்க வேண்டும், தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும், தேசத்துல மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அழிந்து போற ஆத்மாக்களை ஜெபிக்க வேண்டும். நான் முன்னாடி 1ஆம் வசனத்தை வாசனம் பார்த்தீங்களா? அந்த 5ல இருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். கர்த்தர் அந்த கால் நமக்குள் இருக்குமானால் நம்மையும் அவர்கிட்ட அகற்ற வேண்டும். கர்த்தர் பிரியமில்லாத காரியம் விட்டு விலக வேண்டும். அன்பு தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இதற்காக நாம் செய்வோம். கர்த்தர் விழலாம் நிறுவனமாக்க முடியாது, கர்த்தர் விழா ஒழித்து போட முடியாது. அப்படி செய்யும் போது அப்போதான் சொல்றாரு 9 நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட உடன்படிக்கை திடப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலகுவீர்கள். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்மா உங்களை அரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் ஏன் ஜனமாயிருப்பீர்கள். கர்த்தர் நமக்கு ஒரு திடப்படுத்தின உடன்படிக்கையை தருகிறார். அல்லேலூயா. முதலாவது நமக்கு இருக்க வேண்டிய உத்தமம், 2வது இருக்க வேண்டிய பக்தி வைராக்கியம், 3வது நாம் இருக்க வேண்டியது பரிசுத்த பயபக்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். உடன்படிக்கையின் தேவன் என் தேவன், சமாதானத்தின் தேவன் என் தேவன். அவர் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அவர் தம்முடைய உடன்படிக்கை நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். இப்போது கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒன்று கூடி ஜெபிக்க போகிறோம். கிருபையும் இரக்கமும் தயவுமிருந்து என் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக நன்றியுடன் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால வேளையிலும் எங்களை தாழ்த்தி ஒரு கர்த்தரில் ஒப்புக்கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் எங்களை திருச்சபையாராய் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை தொழுது கொள்ளும்படியாய், உம்மை வணங்கும்படியாய், உம்மை போற்றும்படியாய் நீர் கர்த்தர் பாராட்டின இந்த மாபெரும் கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, நீர் வாழ்க வாழ்வை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம். சுவாமி, எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் உத்தமத்தை கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம், பக்தி வைரத்தை கொடுக்குமா ஜெபிக்கிறோம், பய பக்தியை கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம். உமக்கு சாட்சியாய் நாங்கள் வாழ உத்தேசமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொடுக்கிற நித்திய உடன்படிக்கையும் சமாதான உடன்படிக்கையும் ஆண்டவரே நீ கொடுத்த திடப்படுத்துற உடன்படிக்கையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்யுமா ஜெபிக்கிறோம். நீ வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாக, ஒவ்வொரு சிரசின் தொடுகிறாக, ஒவ்வொரு சிரசின் கரத்தை வைப்பாக, ஒவ்வொருடைய சகோதர ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பத்தை ஆசீர்வதியும். இந்த நாளிலே சபைக்கு வர தடைப்பட்ட பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கிறமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் வந்த சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கு மேல் கிருபை இருக்கட்டும். தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதிப்பார், காத்துக் கொள்கிறார். எல்லா துதி கன மகிமை யாருக்கு உமக்குருவுக்கே செலுத்துவோம். ஆண்டவரும் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவின் தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் அனைவரோடும் இப்பொழுது எப்போதும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மாத்திரம் இதை லைவாய் பார்த்துக் கொண்டிருக்கிற அன்று ஒவ்வொரு சகோதரரும் ஒவ்வொரு குடும்பத்தோடும் இருப்பதாக, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலமும் மறவாதே. அவர் அக்கிரமெல்லாம் மன்னித்து உன் நோயை குணமாக்கி உன் பிராணனை அழைப்பு விலைக்குமிட்டு உன்னை கிருபினாலும் மிருகத்தினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் வாயை திருப்தியாக்குவார். கழுகுக்கு சமமான வயது திரும்ப வாதுவைல் போல் ஆகிறது. ஆமென். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you. God be with you. Praise the Lord. லைவாய் பார்த்துக் கொண்ட ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமத்துக்கே மகிமை உண்டாக.